ஆளுநர் ரவி அப்படின்னாலே சர்ச்சை தாங்க. எங்கே போனாலும் என்ன பேசினாலும் அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு வரதுல ஆர்.என். ரவி மாதிரி ஒரு சிறந்த ஆளுநர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சர்ச்சையான விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. இல்லாத வரலாறை பேசுகிறதும் உருவாக்குறதும் பாஜகவுக்கு புதுசு இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆளுநர் பதவியில் இருக்கும் அப்படிங்கிற மரியாதைக்கு கொஞ்சம் படித்து நடந்ததை நடந்த மாதிரி பேச கற்றுக்கலாம். ஆனால் ஆளுநர் ரவியோ அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறதா தெரியல. தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிறத தன்னோட கடமையாக வச்சிருக்காரு. ஐயா வைகுண்டரின் 192வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கிற ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேசினார். அப்போ ஐயா வைகுண்டர் தோன்றிய காலகட்டம் சனாதன தர்மத்திற்கு பாதிப்பு ஏற்பட்ட காலம், சனாதன தர்மத்தை காப்பதற்கே ஐயா வைகுண்டர் தோன்றினார் அப்படின்னு பேசியிருக்கார். இப்படி இவர் பேசுனதுக்கு பல பேர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையை மறைச்சி தங்களுக்கு சாதகமாக பேசுறது கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரியில் பிறந்தவர். சாதி மதம் ஏன் ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் கூட இருக்கக்கூடாதுன்னு தன்னோட வாழ்நாள் முழுக்க பேசின ஒரு மனிதர் தாங்க ஐயா வைகுண்டர். அவரை பற்றி இப்படி சொன்னது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். பெரிய பெரிய பொறுப்பு இருக்கிறதால என்ன வேணாலும் பேசலான்றது அர்த்தம் இல்லைங்க. யாராக இருந்தாலும் வரலாறு தெரிஞ்சு பேசணும். ஏன் சொல்கிறீங்க?